விளக்கம் தர முடியாத அமானுஷங்களும் மர்மங்களும் நிறைஞ்ச ஒரு இடத்துல தான் மனுஷங்களான நாம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். குறிப்பா இந்த பேய், ஆவி, அமானுஷம் உள்ளிட்ட வார்த்தைகள்ல பலருக்கும் நம்பிக்கை இருக்காது. தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு அந்த மாதிரியான அனுபவங்கள் ஏற்படுற வரைக்கும். இருந்தாலும் அமானுஷியங்கள் மேல நம்பிக்கையே இல்லாதவங்க மத்தியிலையும் திகில வரவழைச்ச சில விஷயங்கள் உலகத்தோட பல்வேறு பகுதிகளில் இருந்து சிசிடிவி வீடியோ கேமரா வழியா பதிவாகி பார்த்தவங்களை மிரள வச்சிருக்கு. அப்படி சோசியல் மீடியாவில் அப்லோட் ஆகி பலராலையும் ஷேர் பண்ணப்பட்டு வைரலான சில மர்மமான வீடியோ காட்சிகளை தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். வழக்கம் போல என்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். சீக்ரெட் விசிட்டர். இங்க வீடு பண்ண விட்டு இரவு நேரத்துல வீடியோவா ரெக்கார்ட் பண்ணப்பட்ட அமானுஷ்யமான காட்சி தான் இது. பார்க் பண்ணி வச்சிருந்த மோட்டார் சைக்கிள் கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இயல்புக்கு மாறா இருக்குதுன்னு நினைச்சு ஒரு நபர் அந்த இடத்த மொபைல் கேமராவை வச்சு கவனிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தப்போ அங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. வெள்ளை உடை அணிஞ்சிருந்த ஒரு மர்ம உருவம் சடனா அங்கிருந்து நகர்ந்து போறதை நீங்க கவனிச்சிருக்கலாம். உங்கள சில பேர் இது ஒரு சாதாரண மனிதனுடைய வேலையா கூட இருக்கலாம்னு சொல்லி நினைக்கலாம். ஆனா அந்த உருவம் நகர்ந்து போற விதத்தை பாத்தீங்கன்னா ஏதோ கால்களால தரையில எட்டு வச்சு நகர்ற மாதிரியே இருக்காது. காத்துல மிதந்து தானா ஷிஃப்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இந்த அப்நார்மலான நடவடிக்கை தான் இது ஒரு ரியல் கோஸ்டா இருக்குமோங்கிற சந்தேகத்தையும் ஏற்படுத்தி இருந்தது. அதோட இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஷேடோ சில்ட்ரன். கடந்த 2025 வருஷம் டவுன் ஏரியா முன்னுள்ள பதிவான மிஸ்டீரியஸான சிசிடிவி வீடியோ ஒன்று தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த காட்சியை முதல் தடவை பார்க்குறப்போ ஏதோ சின்ன குழந்தைங்க ரோட்டை கிராஸ் பண்ணி போற மாதிரி தான் தெரியும். ஆனா நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா காமா கிராஸ் பண்ணி போற அந்த உருவங்கள் கருமையான நிழல் உருவங்களா மர்மமான வகையில கடந்து போறது ரொம்ப அப்நார்மலா நல்லாவே தெரியும். அதாவது சடனா அது ஒரு பாயிண்ட்ல இருந்து, அதாவது ரோட்ல ஒரு எண்ட்ல இருந்து சடனா அப்பியர் ஆகி கிளம்பி வர்றதையும் பார்க்க முடியும். இப்படி இந்த சிசிடிவியில தென்பட்ட மர்மமான உருவங்களும் பேய்களுக்கான ஆதாரங்கள் தான் சொல்லி வைரலான ஒன்னாவே மாறி இருந்தது. ஃபேடிங் பாய். கடந்த 2023 வருஷம் குறிப்பிட்ட ஏதோ ஒரு பகுதியிலிருந்து சிசிடிவி கேமராவில் வீடியோவா ரெக்கார்ட் ஆகியிருந்த மர்மமான காட்சி தான் இது. இங்க ஒரு பையன் வீட்டுல இருந்து கிளம்பி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்ன கடந்து எதிர்ப்புறம் இருந்த இருட்டான ரோட்ல நடந்து போய்கிட்டே இருக்கான். ஆனா சடனா ஒரு பாயிண்ட்ல அந்த பையனோட பாடி கேமராவோட சர்வேலன்ஸ் ஏரியாவை விட்டு தள்ளி மறையறதுக்குள்ளாவே கொஞ்சம் கொஞ்சமா ஃபேட் அவுட் ஆகி மறைஞ்சு போக ஆரம்பிச்சிருக்கு. இது நார்மல் கிடையாது, ரொம்ப அப்நார்மலா இருந்ததுனால அந்த பையன் ஒரு கோஸ்டா இருக்குமோன்னு சொல்லி இந்த சிசிடிவி கேமரா வீடியோ ஃபுட்டேஜும் வைரலான ஒன்னாவே தான் மாறி இருந்தது. மேனிக்யூன் ஹாரர். கடந்த 2015 வருஷம் ஒரு இரவு நேரம் துணி கடைக்கு வெளியே பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான மர்மமான வீடியோ ரெக்கார்டிங் தான் இது. டிஷர்ட் போட்டிருந்த துணிக்கடை பொம்மை ஒன்று தூரத்துல வண்டி வர சப்தத்தையும் வெளிச்சத்தையும் பார்த்துட்டு தலையை திருப்பி பார்த்த மாதிரியான ஒரு வீடியோ காட்சி அந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தது. ரொம்ப அப்நார்மலா இருந்த இந்த காட்சி பார்த்த எல்லாரையுமே மிரள வச்சிருந்ததுன்னு தான் சொல்லணும். உயிர் இல்லாத மனித உருவ பொம்மை ஒன்று எந்தவித கண்ட்ரோலுமே இல்லாம தலையை திருப்பி இருக்குன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு ஈவில் ஸ்பிரிட் இந்த பொம்மையை ஆக்கிரமிச்சு இருந்திருக்கணுங்கிறது தான் சோசியல் மீடியாவில் இந்த வீடியோவை பார்த்த பலருடைய கருத்தாகவும் இருந்தது. இருந்தாலும் சில பேர் இந்த பொம்மையோட கழுத்து பகுதியை ஒரு லூஸ் ஜாயிண்டா கூட இருந்திருக்கலாம்னு ஒரு காரணத்தை சொன்னாலும் அந்த பொம்மை கழுத்தை திருப்பின அடுத்த சில வினாடிகளையே மறுபடியும் ரிவர்ஸ்ல திரும்பி தன்னுடைய பழைய நிலைக்கு வந்ததையும் நீங்க கவனிச்சிருக்கலாம். ஷேடோ ஸ்பிரிட். சர்வைலன்ஸ் கேமரா வழியா பதிவு செய்யப்பட்ட ஒரு அமானுஷ்யமான ஆவி வீடியோ தான் இது. 2013 வருஷம் பதிவான இந்த வீடியோவில் வெள்ளை உடை அணிஞ்சிருந்த ஒரு பெண் உருவம் கார் பார்க்கிங் ஏரியாவில் நின்னுகிட்டு இருக்கிறத இந்த சிசிடிவி வீடியோ ஃபுட்டேஜை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஆனா சடனா ஒயிட் கலர் வேன் ஒன்று வந்து கிராஸ் ஆகும் போது அந்த பெண் உருவம் இருந்த இடத்தையும் கடந்து போகும். அது கடந்து போனதும் அங்க அந்த பெண் உருவம் நின்னுகிட்டு இருந்ததுக்கான எந்த ஒரு தடையும் இருக்காது. ஒரு பெண் உருவம் எதிரில் நிக்கிறது உண்மையிலேயே அந்த டிரைவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருந்தா அவர் அந்த இடத்துல உடனடியா மேலே ஏத்துற மாதிரி கிராஸ் பண்ணி இருக்கவே மாட்டாரு. சோ அங்க அப்படி ஒரு உருவம் நிக்கிறது அந்த சிசிடிவி கேமராவில் மட்டும் தான் தெரிஞ்சிருக்குன்னா உண்மையில அங்க நின்னுகிட்டு இருந்தது ஒரு பொண்ணோட ஆவியா தான் இருக்கணும்னு சொல்லி பார்த்த எல்லாரையுமே யோசிக்க வச்சிருந்தது இந்த மர்மமான சம்பவம். ரெஸ்டாரண்ட் சைட்டிங். சின்ன ரெஸ்டாரண்ட் ஒன்றில் வச்சு சிசிடிவி வீடியோ கேமராவில் பதிவான காட்சி தான் இது. அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒர்க்கர் ஒரு ட்ரிங்கை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ சடனா கையில இருந்த பாட்டில் இழுக்கப்பட்டு எதிர்பக்கமா தூக்கி வீசப்பட்டிருக்கு. யாரோட கண்ட்ரோலுமே இல்லாம நடந்த இந்த அமானுஷ்யமான சம்பவம் அங்கிருந்த கேமராவில் டாப் ஆங்கிள் இருந்து வீடியோவா பதிவாகி இருந்தது.
இந்த ஸ்ட்ரேஞ்சான வீடியோ காட்சியை இன்டர்நெட் முழுக்க நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. உண்மையில இந்த சம்பவத்துக்கு பின்னாடி ஈவில் ஸ்பிரிட்டோட வேலை ஏதாவது இருக்குமா, இல்ல இந்த பாட்டில்ல ஏதாவது ஏர் பிரஷர் இருந்து அதனால தூக்கி வீசப்பட்டிருக்குமான்னு தெரியல. ஆனா வீடியோ ரெக்கார்டிங்ல ஸ்ட்ரேஞ்சானதா பதிவாகி இருந்த இந்த காட்சி மிரட்டலான ஒன்னாவே தான் இருந்தது. ஸ்ட்ரேஞ்ச் கேமரா என்கவுண்டர். சில சமயம் கேமராவில் பதிவாகிற விஷயங்களையே கூட நல்லா உத்து கவனிச்சு பார்த்தா மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரேஞ்சான விஷயங்களுமே கூட நம்ம பார்வைக்கு தெரிய வரும். அப்படியான ஒரு ஸ்ட்ரேஞ்சான சிசிடிவி வீடியோ ஃபுட்டேஜ் தான் இது. February 18, 2023 செக்யூரிட்டி கேமராவுல ஸ்ட்ரேஞ்சான செமி டிரான்ஸ்பரண்டான ஒரு உருவம் நடந்து நகர்ந்து போற மாதிரியான ஒரு காட்சி பதிவாகி இருந்தது. ஃபர்ஸ்ட் இதை பார்க்கும்போது ஒரு மனுஷ மாதிரி தான் தெரியும். ஆனா நல்லா க்ளோஸா வாட்ச் பண்ணி பார்க்கும்போது தான் அது முழுமையான நடந்து போற மனித உருவம் கிடையாது, மங்களா கடந்து போற ஒரு அமானுஷ்யமான மர்ம உருவங்கிறதே தெரிய வரும். மினியேச்சர் ஹியூமனாய்டு. ஒரு லேட் நைட்ல வீட்டை விட்டு கார் நிறுத்தப்பட்டிருந்த இடத்துல செக்யூரிட்டி கேமரா மூலமா ரெக்கார்ட் ஆகியிருந்த அமானுஷ்யமான வீடியோ காட்சி தான் இது. ஆரம்பத்துல பாக்குறப்போ அந்த காரை விட்டு ஏதோ ஒரு வயதான மனிதர் நடந்து போற மாதிரியே தென்பட்டாலும் போக போக அந்த உருவம் மனிதன் மாதிரி இல்லாம ஒரு ஹியூமனாய்டு கிரியேச்சர் மாதிரி ரொம்ப வித்தியாசமா நடந்து போற மாதிரி தான் தெரிய வந்திருந்தது. வால்ஹெட். யூகேவில் எஷாட் அப்படிங்கிற ஒரு சர்ச் யார்டு இருந்த இடத்துல ஒரு நபர் அங்க இருந்த சூழ்நிலையை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்த சமயத்துல முகம் வெளிரி போன பேய் மாதிரி தோற்றம் கொண்ட ஒரு பெண்ணோட உருவம் தென்படவே உடனடியா அது யாருன்னு தெரிஞ்சுக்க சுவரோட அந்த பக்கமா போய் பார்த்தப்போ அங்க ஒரு உருவம் நின்னுகிட்டு இருந்ததுக்கான எந்த ஒரு தடையுமே அங்க இல்ல. எந்த விதமான ட்ரேஸும் இல்லாம அந்த மர்ம உருவம் மறைஞ்சு போயிருந்தது. கையில கேமரா வச்சிருந்த அந்த நபர் ஓடி போய் பார்த்த வேகத்துக்கு உடனடியா அந்த உருவம் அங்கிருந்து கிளம்பி போயிருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கிறப்போ உண்மையிலேயே அங்க இருந்தது மனித உருவமா இல்ல வேற ஏதாவது அமானுஷ்யமான உருவமாங்கிற கேள்வியவும் ஏற்படுத்தி இருந்தது இந்த மர்மமான சம்பவம். நைட் கிராவலர் லெக்ஸ். ஒரு வீட்டுக்கு வெளியே நாய் ஒண்ணு கண்ட்ரோல் இல்லாம கத்திக்கிட்டே இருந்ததுனால அடுத்த நாள் காலையில எழுந்தவங்க வீட்டுக்கு வெளியே செட் பண்ணப்பட்டிருந்த சிசிடிவி வீடியோ ஃபுட்டேஜை ஓட விட்டு செக் பண்ணி பார்த்திருக்காங்க. யாராவது அறிமுகமில்லாத நபர்களோ இல்ல திருடனோ அதுல தென்படுவாங்கன்னு சொல்லி பார்த்தவங்களுக்கு அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான் காத்திருந்தது. அது என்னன்னு நீங்களே பாருங்க. மனிதனுடைய மேல் பகுதி உடல் எதுவுமே இல்லாம மங்களா 2 கால்கள் மட்டுமே தெருவில் நடந்து போற மாதிரியான ஒரு திகிலான காட்சி அதுல பதிவாகி இருந்திருக்கு. இதை பார்த்துட்டு தான் அங்க இருந்த நாய் ஓயாம கத்தமும் செஞ்சிருக்கு. நம்ம சேனல் வீடியோவை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு ஃப்ரெஸ்னோ நைட் கிராவலர்ஸ்ங்கிற ஏலியன் ஆக்டிவிட்டி பத்தி தெரிஞ்சிருக்கலாம். யுஎஸ்ஏவில் சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பார்க்ல வெண்மையான உருவத்துல உடலே இல்லாம 2 கால்கள் மட்டுமே நடந்து போற மாதிரியான ஒரு மர்மமான காட்சி சிசிடிவியில பதிவாகி பிரமிப்பை ஏற்படுத்தி இருந்தது. கிட்டத்தட்ட அதே டைப்ல சிசிடிவி கேமராவில் மர்மமான முறையில ரெக்கார்ட் ஆகி இருந்த இந்த காட்சியும் பார்த்தவங்களை உறைய வைக்கக்கூடிய அளவுக்கு அமானுஷ்யமான ஒன்னாவே தான் இருந்தது. வெயிட்டிங் ஃபேண்டம். மங்கலான அதிகாலை பணி இருந்த சமயத்துல ஒரு லேடி பார்க்ல நடந்து போயிட்டு இருந்தப்போ தூரத்துல பார்க் பெஞ்சில ஒரு பெண் ஸ்ட்ரேஞ்சான லுக்ல நீண்ட தலைமுடி வெள்ளையான படையில மங்கலான தோற்றத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு காட்சியை பார்த்திருக்காங்க. கொஞ்சம் கூட அசையாம யாரோட வருகைக்காகவோ காத்துக்கிட்டு இருந்த மாதிரி உட்கார்ந்து இருந்த அந்த மர்ம உருவம் ஆவிதான்னு கன்ஃபார்மா எல்லாரும் நம்பக்கூடிய அளவுக்கு தத்ரூபமான ஒன்னாவே இருந்ததுன்னு தான் சொல்லணும். இந்த காட்சியை உடனடியா மொபைல் போன்ல வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணதா சொன்னாலும் இந்த காட்சியினுடைய உண்மைத்தன்மை கொஞ்சம் கேள்விக்குறியான ஒண்ணுதான். கோஸ்ட் ஹார்ஸ். ஒரே தெருவில் இருந்த 2 சிசிடிவி கேமராவில் வேற ஆங்கிள் நைட் ரெக்கார்ட் ஆகியிருந்த 2 அமானுஷ்யமான வீடியோ காட்சிகள் தான் இது. ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங்ல ஒரு வீட்டுக்கு முன்னாடி இருந்த ரோட்ல கருமையான மங்கலான குதிரை மாதிரியான ஒரு உருவம் சடனா கடந்து போற மாதிரியான ஒரு காட்சி பதிவாகி இருந்திருக்கு பாருங்க. இதே மாதிரி நிறுத்தி வச்சிருந்த காரை விட்டு என்னன்னே சரியா ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு உருவம் கிராஸ் ஆகி போற மாதிரி வேற ஒரு சிசிடிவிலையும் ரெக்கார்ட் ஆகி இருந்திருக்கு. மின்னல் வேகத்துல புகை மாதிரி கிளம்பி கடந்து போன இந்த மர்ம உருவங்களுக்கு பின்னணியா அமானுஷ்ய சக்திகள் தான் காரணமா இருக்குன்னு சோசியல் மீடியாவில் இதை பார்த்த பலருமே தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. ஷேடோலெஸ் இன்ட்ரூடர்.
ஒரு லேட் நைட்ல செக்யூரிட்டி கேமராவில் பதிவானதா சொல்லி பதிவேற்றப்பட்ட மங்கலான தெளிவில்லாத வீடியோ ஃபுட்டேஜ் தான் இது. பூட்டின கேட்டுக்கு பின்னாடி ஒரு நபர் நின்னுகிட்டு இருக்கிற மாதிரியும் அடுத்த சில வினாடிகள்ல குறிப்பிட்ட அதே நபர் அந்த கேட்டை ஓபன் பண்ணாமலேயே மர்மமான முறையில மெட்டல் பார்ஸ்க்கு நடுவில் அவரோட மொத்த உருவமும் கடந்து வந்து உள்ள நுழையிற மாதிரியும் அந்த காட்சி பதிவாகி இருந்தது. நிழல் இல்லாம நகர்ந்து வந்தது உருவம் எதிரில இருந்த கேமரா வழியா பதிவாகி இதுவும் ஒரு கோஸ்ட் தான் சொல்லி அந்த காட்சியை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. கிரிப்டிட் சைட்டிங். இங்க சில பேர் ஒரு இரவு நேரத்துல கார்ல போகும்போது ஷார்ட்கட் எடுத்து அதிக மனித நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதி வழியா போய்கிட்டு இருந்தப்போ மர்மமான ஒரு உருவம் உடனடியா ரோட்டை கிராஸ் பண்ணி கடந்து போன மாதிரியான ஒரு காட்சியை பார்த்திருக்காங்க. அது கார்ல இருந்த கேமரா வழியா வீடியோவா பதிவாகி இருந்திருக்கு. ஏதோ ஒரு மியூட்டேஷனான ஹியூமனாய்டு கிரியேச்சர் மாதிரி இருந்த அந்த உருவம் என்னவா இருக்குன்னு தெரிய வரல. நம்ப முடியாத அளவுக்கு மிஸ்டீரியஸான ஒன்னாவே இருந்த அந்த வீடியோவை கிரிப்டிட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஷேர் பண்ணி இருந்தாங்க. It ran across. That light just blinked. What is that thing? It's gone. It's in the வாண்டரிங் கோஸ்ட். சிசிடிவி வீடியோ கேமரா வழியா பதிவாகி மிரள வச்ச இன்னொரு அமானுஷ்யமான காட்சி தான் இந்த பெண் பேய் உருவம். வெள்ளை உடையில முகத்தை தலைமுடியால முழுசா மூடி பெண் உருவம் ஒண்ணு மெதுவா நகர்ந்து போற மாதிரியான ஒரு காட்சி பதிவான இந்த சிசிடிவி வீடியோ ஃபுட்டேஜ் எந்த பகுதியில வச்சு பதிவானதுன்னு தெரியல. இந்த காட்சியில் இருக்கிறது உண்மையிலேயே பேயா இல்ல சாதாரண மனித உருவம் தானாங்கிறது உறுதியா தெரிய வரலனாலும் இந்த வீடியோவையும் வைரலான ஒன்னாவே மாத்தி விட்டுருந்தாங்க. ஹாண்டிங் ஷேடோ. இங்க ஒரு லேடி பக்கத்துல இருந்த நெய்பர் கிட்ட வீட்டு சாவியை கொடுத்து தான் வெளியூர் போயிட்டு திரும்பி வர வரைக்கும் வீட்டை பார்த்துக்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு மர்மமான காட்சி எதிர்பாராத விதமா அந்த வீட்டுல இருந்து எதிரில இருந்த ஒருத்தரோட மொபைல் கேமரா வழியா பதிவாகி இருந்திருக்கு. அதாவது யாருமே உள்ள இல்லாத லாக் பண்ண வீட்டுக்குள்ளார மர்மமான ஒரு மனித நிழல் உருவம் சடனா கிராஸ் ஆகி போறது அந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆகி இருந்திருக்கு. வீட்டோட ஹால்வே வழியா தெரிஞ்ச அந்த ஸ்ட்ரேஞ்சான மூமெண்ட் அந்த வீட்டுல ஏதோ ஒரு அமானுஷமான விஷயம் ஒளிஞ்சிருக்கிறதா நம்பும்படி இருந்ததுனால இந்த வீடியோ காட்சியும் இன்டர்நெட்ல நிறைய பேரால ஷேர் பண்ணப்பட்டிருந்தது. There's nobody in that house. There's nobody at all. எக்ஸார்சிசம். மனிதர்களை அமானுஷ்யமான ஆவிகளும் ஈவில் ஃபோர்ஸும் ஆக்கிரமிச்சிட்டதா சொல்லி எக்ஸார்சிசம் பண்ற அதாவது பேயொட்டக்கூடிய நிகழ்வுங்கிறது உலகம் முழுக்கவே பின்பற்றக்கூடிய விஷயங்கள்ல ஒண்ணுதான். குறிப்பா வெளிநாடுகள்லயும் இந்த ஆவி பேய் நம்பிக்கைங்கிறது அங்க வாழற மக்கள் மத்தியில பரவலா உண்டுங்கிறதுனால பேய் பிடிச்சவங்களை எக்ஸார்சிசம் பண்ணி பேயை விரட்டக்கூடிய சடங்குகள் அங்க சாதாரணமா நடக்கக்கூடிய ஒன்னாவே இருக்கும். அப்படியான சில கிரீப்பியான வீடியோ காட்சிகளை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். صراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. Sai dela, capeta! Desce daí agora, mulher, em nome de Jesus, vai! Eu não vou descer não, sou. Vai! Eu não vou descer não. Não me pega, não sou. Eu sou esquisita. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் என்டர்டெய்னிங்கான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.